ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 29/3/2024 பங்குனி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் விசாக நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மதியம் 2 மணி வரை மீன ராசி நேயர்கள், குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள், அதன் பின்பாக மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாத நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. சற்றே நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மீனம் மற்றும் ரிஷப ராசி நேயர்கள். ஆக எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானித்து இருக்கிறது, நிதானித்து செயல்படுறது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சுக்கரனோட நாளில் குருவோட நட்சத்திரம் வருகின்ற ஒரு நல்ல அமைப்பு. ஆக பணத்தை சேமிக்கிறது, பணத்தை இந்த கொடுக்கல் வாங்கல் வட்டி ஏதாவது கொடுக்காம யாராவது இருக்காங்க, இல்லை வேலை செஞ்சு பணம் வராமல் இருக்குன்னா அந்த பணத்தை போய் கேட்டிங்கன்னா இன்றைய தினம் அந்த பண வரவுக்கான பொதுவாக 12 ராசி நேயர்களுக்கும் கிடைக்கிறதுன்னு பணம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்குகின்ற நாள். ஆக பணத்தை சேமிக்கின்ற உங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான இன்றைய பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா இன்றைய நாளில் பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பொருளாதார ரீதியாக விரயங்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாள், குடும்ப சூழலில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தினம், எதிரி தொந்தரவுகளை அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிடுங்க. தேவையில்லாமல் அது பிரச்சனை வழக்கு அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி போகும். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். உடல் நிலையிலும் குடும்ப அமைப்புகளிலும் நிதானம் தேவை. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும், சரிங்களா? பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள், நற்பெயர் பெறுகின்ற நாள், உங்களுடைய குணத்தை அனைவரும் பாராட்டக்கூடிய தினமாக அமையப்பெறுகின்றது. உணவு முறைகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்திடுவீங்க. அந்தளவுக்கு மேன்மை மிகுந்த நாள். உயர்கல்வியிலையும் ஏற்றம் இன்றைய தினம் உண்டு. கிருத்திகை, மேஷம், ரிஷபம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் விரைய செலவுகள் அதிகரிக்கும். தொட்டதுக்கெல்லாம் விரையும், மருத்துவ விரயங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிக்கக்கூடிய நாள். ஆக பணம் சார்ந்து உடல்நிலை சார்ந்து அகலக்கால் வைக்கக்கூடாது இன்றைய தினம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும், சரிங்களா? ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் எப்படிங்க, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டு. ஆனால் சில அலைச்சல்கள் செலவுகள் அதுக்கு பிறகு உண்டு. அதாவது ரிசல்ட் சக்ஸஸ் ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அது கூடுதலாக செலவழிக்கிற மாதிரி, கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்றுற மாதிரி. ஆனாலும் பரவாயில்ல, நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். பொருளாதார நெருக்கடிகள் குறையப்பெறுகின்ற நாள். அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அருமையான நற்பலன்களை வழங்கும் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்து, சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மிதுனத்தை சார்ந்து மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது. உடல்நிலை தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. எதிர்பார்த்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காம கொஞ்சம் மட்டுப்பட்டு அவை செல்லுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் பெரிய முக்கிய விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கிறது இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது, சரிங்களா? அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆனால் என்ன ஒன்று, எதையுமே கையில் அப்படி நிறுத்தி சேமிக்க முடியாது. எல்லாமே லாபம் வர மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம், சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே, தொழிலில் ஏற்றம், பொருளாதார நெருக்கடிகள் குறைவது, ஆரோக்கியம் மேம்படுவதுன்னு சகல அமைப்புகளிலும் பின்னடைவுகளிலிருந்து உங்களை முன்னோக்கி பயணப்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளெல்லாம் மடமடன் குறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். புனர்பூசம்,
மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஏதாவது ஒரு விதத்தில் சின்னதான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உத்தியோகம் செய்கிற இடங்களில் அது சொட்டை, இது நொட்டை, இதையும் அங்கே வச்சு அப்படின்னு. அதனால் உங்களுக்கும் உயர் அதிகாரிக்கும் இடையில் சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் என்பதனால் கூடுமான வரையிலும் உயர் அதிகாரி ஏதாவது கூடுதலாக பேசினாலும் கூட பெரிதாக வாயை திறந்துக்கிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நெருக்கடிகளை தான் ஏற்படுத்தும், பார்த்துருக்கணும். சரிங்களா? கடகம் தன்னை சார்ந்த பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு. தொழில் சார்ந்து நல்ல நகர்வை பெறுகின்ற நாள். பொருளாதார நெருக்கடிகள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் சற்றே மேம்படக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. குடும்ப அமைப்புகள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் மடமடவென குறையப்பெறுகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை, ஏதாவது ஒரு விதத்துக்காக உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இன்றைய தினம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தகப்பனார் வழியிலிருந்து சின்ன மன அழுத்தங்கள் ஏற்பட போகின்ற நாள். அதனால் கொஞ்சம் கூடுமான வரையிலும் எதுலேயும் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம். பெருசாக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம். பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த முடியல கல்வியில் ஏற்றம், ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய நாள், உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறக்கூடிய நாள், உயர் அதிகாரியால் நல்ல மேம்பட்ட கருத்துக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். சாஸ்திர ஞானம் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலய பணின்னு சொல்லக்கூடிய தெய்வீக பணிகளை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது அளவுக்கு அதிகமான பொருளாதார செலவினங்கள், திடீர்னு கடன் சுமையை ஏற்படுத்துறது மாதிரி அல்லது கடன் சுமையை அதிகரிக்கிறது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, எதை செய்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் பெரிய அளவில் அகலக்கால் வச்சிடாதீங்க. குறிப்பாக தொழில் பொருளாதார ரீதியாக முதலீடுகள் அதிகமாக போட்டிங்கன்னா பின்னடைவாயிரும், பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள். கைமேல் நல்ல காசு பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாம் மடமடன்னு குறையக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நன்முறைதனில் நடந்து முடியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். சித்திரை, அதாவது கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாத விரயங்களும் அதனால் கடன் சுமைகளையும் ஏற்படுத்தக்கூடியது ஒரு தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செய்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை இது பொருளாதார ரீதியாக நமக்கு நன்மையை தருமா, இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனையை தருமா அப்படிங்கிறத யோசித்து அதில் கால் வைக்கிறது நல்லது. இன்றைக்கி பொருளாதார நெருக்கடிகளும் சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு மறையப்பெறுகின்ற நாள். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. குறிப்பாக பொருளாதாரத்தில். சரிங்களா? சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமணம் கைகூடி வரும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். நற்பெயர்களும் உங்கள் மீது சிலருக்கு நம்பிக்கையும் ஏற்பட்டு தொழிலில் முக்கிய பொறுப்பு வழங்குறது, குடும்பத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து வழங்குறதுன்னு உங்கள் மீது பிறருக்கு நம்பிக்கைகள் பிறக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. நற்குணவானாக இன்றைய தினம் அமைவீர்கள். அதனால் நல்ல புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது இருக்கிற இடத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அழுத்தம், தேவையில்லாத ஒரு மன இறுக்கம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும். அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக செய்ய மாட்டீங்க. அதனால் தொழிலில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடியது மாதிரியான ஒரு நாள். ஆக உடல்நிலையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மனநிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ என்னதான் ஏன் பண்ணுறது? இன்றைக்கி அமைதியாக உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எக்ஸ்ட்ராவாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி உறவுகளுக்கு இடையில் சிக்கலை இழுத்து விட்டுடாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? அது முதல்ல சரியாக பார்த்துருவோம். அனுஷம் மற்றும் கேட்டை இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயரங்களை பெறக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் கேட்குற இடத்துல பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான நாளாக, தொழில் செய்ய, கல்விக்காக, திருமணத்திற்காக, ஏதாவது ஒரு விதத்தில் வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் வங்கி கடன்கள் முயற்சிப்பவர்கள் இன்றைய தினம் தாராளமாக முயற்சிக்கலாம். இன்றைய நாளில் நல்ல பணவரவுக்கான அமைப்பும் தொழில் முன்னேற்றத்திற்கான அமைப்பும் சிறப்பு பெற்று விளங்குகின்றது. சுப விரயங்கள் நிறைய நடைபெறும், ஏற்றுக்கிடுங்க. சரிங்களா? தனுசு ராசி தன்னை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தைகளின் உடல்நிலையில் நிதானம் தேவை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைந்தாலும் கூட உறவு சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் பார்த்துருக்கணும். சரிங்களா? அதேபோல்
பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நல்லதொரு ஏற்றம் மிகுந்த நாள். கல்வியிலும் காதலிலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். கல்வியிலையும் நல்ல ஏற்றம் இருக்கும், லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த காதல்லையும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் நற்பெயரும் பெறக்கூடியது ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும், கல்வியில் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இன்றைய தினம் போட்டு விட்டுறாதீங்க. அளவுக்கு அதிக முதலீடுகளை நீங்கள் போடுகின்ற பொழுது அதற்கான பண வரவினை முன்னெடுக்க முடியாமல் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருட்சேர்க்கைகளுக்கான நாள், ஆபரண சேர்க்கைக்கான நாள், ஆடை சேர்க்கைக்கான நாள். அதனால் ஒரு கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்கி சேர்க்கிறதுக்கு மிக மிக ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாகவும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் மகர கும்பம் 2 பேத்துக்குமே அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் பரவாயில்லன்னு வண்டி ஓடினாலும் கூட பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும், வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் எதுலேயும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது தவிர்க்கிறது மேன்மை. சரிங்களா? சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது. பொருளாதாரத்தில் கீழே இருந்தவங்க கூட மடமடமடமடன் மேலே எழும்பி போகிறதுக்கு ஒரே நாளில் போயிடுவாங்களா சார்? நாள் ரொம்ப ஆகும். ஆனால் அதுக்கான நல்ல பிளேசஸ்கள் அடையாளம் காட்டப்படும். இந்த துறையில் போனால், இந்த வழியில் போனால், இந்த வேலை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி அந்த வழிகாட்டுதல்கள்லாம் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய நாளாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கும் இந்த நாள் சிறப்பு மிகுந்த நாள் பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உங்களுடைய வீண் பேச்சால் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படும். உங்களுடைய திட்டமிடல் இல்லாதனால் அதிகப்படியான பண விரயங்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். ஆக அந்த விதத்தில் இன்றைய தினம் அலைச்சல்களும் விரயங்களும் அதிகரிக்கின்றது மாதிரியான நாள். கூடுமான வரையிலும் இன்றைய தினம் நிதானித்து செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்கள். உத்திரட்டாதி மற்றும் அதுக்கு முன்பாக பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் விரயங்களையும் தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்தும். இந்த உத்தியோக மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற நாள் இந்த நாள். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகளை உள்வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இது போதுமானது. சரிங்களா? உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் உண்டு, கல்வியில் ஏற்றம் உண்டு, திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள், கைமேல் நாள் காசு பார்க்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. பெண்டிங் வரவேண்டிய பேமெண்ட்டில் கூட இன்றைக்கி போய் கேளுங்க, வந்து சேர்ந்தேன். அந்த விதத்தில் பொருளாதாரத்திற்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த நாள் சீரும் சிறப்புமான நாள் பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இந்த அமைப்புகளில் உங்களுக்கு பொது பலன் அடிப்படையில் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.